ஜவாஹிருல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் ஐயா. வாழ்க வளருங்க. இந்த தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. இதற்கு முன்பாகவே 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்திலும் நீங்கள் பல இடங்களில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டீர்கள். இந்த தகவலை எப்படி பார்க்கிறீர்கள்? 2000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய குரலையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதில் அவருடைய பல தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உண்மைதான். புதிய தலைமுறை இன்று அதை பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. ஆந்திராவில் 20 தமிழர்கள் சேஷாசலம் மலைப்பகுதியில வனப்பகுதியிலே சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த தருணத்துல மதுரை மக்கள் கண்காணிப்பகம் ஏற்பாடு செய்திருந்த உண்மை அறியும் குழுவில் நீதியரசர் சுரேஷ் தலைமையிலே நானும் சென்றிருந்தேன். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தினர்களை எல்லாம் சந்திக்கும் போது எங்களுக்கு அப்போது அங்கேயே கிடைத்த தகவல் என்னவென்றால், திருப்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட செல்லக்கூடிய தமிழர்கள் கூட, அதாவது அவர்களுக்கும் வேறு இந்த வனப்பகுதியில் உள்ள நிகழ்வுகளுக்கும் எந்த தொடர்பு இல்லாதவர்களும் கூட வெறுமனே தமிழிலே பேசக்கூடியவர்களை எல்லாம் செம்மர கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட பல சம்பவங்களை நேரடியாக என்னிடம் சொன்னார்கள். எனவே நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட நான் மிக தெளிவாக சொன்னேன், இது போன்று ஆந்திராவில சிறையில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதே போல அந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் ஹைதராபாத், அதாவது ஆந்திரா உயர்ந்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் தமிழக அரசும் தன்னை ஒரு தரப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இது தமிழக அரசாங்கத்தினுடைய தார்மீக கடமை. பொய் குற்றச்சாட்டு 2000 தமிழர்கள் அங்கே சிறையில் இருக்கும்போது அவர்களை விடுவிப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று நாம் நம்புவோமாக. இல்ல, நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திர அரசாங்கம் முழுக்க தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்து வருவதாகவும், தமிழக அரசாங்கம் ஆந்திராவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு போக்கும் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த விவகாரம் சமீப காலமாக இந்த 20 பேர் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் 10 ஊடகங்களில் மற்ற விஷயங்களில் வந்தது. இந்த 2000 பேர் அங்கே சிறையில் இருப்பது அதோடு சேர்ந்து உள்ள சம்பவமாக இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு வரவில்லை. இப்போது அது மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த பிறகு தமிழக அரசு நிச்சயமாக விழித்து கொண்டு அந்த 2000க்கும் மேற்பட்ட தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் உடனடியாக இறங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது.